சரியான முறையில அதுக்கு திருப்பி தேவைப்படுறப்போ நம்ம அந்த புரோட்டீனும் கால்சியமும் கொடுக்கல அப்படின்னா அது நம்ம எலும்புல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பாட்டோட டீ அல்லது காஃபி எடுத்துக்கிறப்போ அந்த உணவுல இருக்க அயன் அப்சார்ப்ஷனை தடுக்குது. இது மைக்ரைன் வரதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா சாப்பாடை தவிர்க்கிறது. சரி, யோகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, நோய் வர்றதுக்கு வயசு காரணம் இல்லை. நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதுங்க, நம்ம பின்னாடி வரப்போற பெரிய நோயை நம்மளால கண்டிப்பா தடுக்க முடியும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நம்ம என்ன மாதிரி உணவுகளை மாத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்குங்கன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது நம்மளோட உணவுல நம்ம உப்பு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை நம்ம உணவு மூலியமாகவும் சரி, சின்ன சின்ன நடைப்பயிற்சி அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னம்னா கூட அதை நம்மளால மாத்திக்க முடியும். பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வாழைப்பழம், தக்காளி, கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உப்பை சமநிலைப்படுத்தி உங்களோட பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தினமும் 20 நிமிடம் கண்டிப்பா நீங்க ஸ்லோ வாக்கிங் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி நீங்க பண்றது மூலியமா உங்க வாழ்க்கைய நீங்க ஆரோக்கியமா மாத்திக்கலாம். அடுத்ததா டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய். நம்ம உணவை ரொம்ப தாமதமா எடுத்துக்கிறதுனால இந்த சர்க்கரை நோய் வரும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதாங்க உண்மையான ரீசன். நம்ம லேட் நைட்ல ஃபுட் எடுத்துக்கிறதுனால அது சரியான முறையில ஜீரணமாகாம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துறதுனால நமக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை நம்ம இயற்கையான உணவுகள் மூலியமா கூட மாத்திக்கலாம். இரவு ரொம்ப லேட்டா ஃபுட் எடுத்துக்கிற ஆளா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தவிர்த்துங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சிறுதானியம், காய்கறிகள், மோர், இந்த உணவுகளை நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறது மூலியமா உங்களோட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முடியும். கண்டிப்பா அது மட்டும் இல்லாம டின்னருக்கு அப்புறம் கண்டிப்பா 20 நிமிடம் ஸ்லோ வாக் பண்ணுங்க. சர்க்கரை நோய் வரதுக்கான மெயின் ரீசன்ஸ் நம்மளோட உணவுகள் மட்டும்தான். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை மாத்தினாலே கண்டிப்பா அந்த நோயை பின்னாடி வரவிடாம தடுக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மைக்ரைன். மைக்ரைன் வரதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா சாப்பாடை தவிர்க்கிறது. சரியான நேரத்துல சரியான டைம்ல நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னாலே மைக்ரைன் வரதை தடுக்கலாம் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம மைக்ரைன் இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது அனீமியா, ரத்த சோகை. நம்ம சாப்பாட்டோட டீ அல்லது காஃபி எடுத்துக்கிறப்போ அந்த உணவுல இருக்க அயன் அப்சார்ப்ஷனை தடுக்குது. இதனால ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனீமியா இருக்கிறவங்க கீரை, பீட்ரூட், நெல்லிக்காய் இதை மூணையும் நீங்க உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகை வராது. ஏன்னா இந்த 3 பொருளும் உங்க உடம்புல இருக்க ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால கண்டிப்பா இதை எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மெயினா வரதுக்கான காரணம் நம்ம உணவு சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறது. எப்பவுமே உணவு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கனாலோ நடைபயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதா இருக்கும். சாப்பிட்ட உடனே போய் படுத்தீங்க அப்படின்னா உங்களோட டைஜஸ்ட் பண்ண வேண்டிய ஆசிட்ஸ் மேல அது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. இட்லி, கஞ்சி, மோர் இது போன்ற எண்ணெய் இல்லாம அதிக காரம் இல்லாத உணவுகளை நீங்க ராத்திரி நேரத்துல எடுத்துக்கிறது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமா இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மினிமம் 15ல இருந்து அரை மணி நேரம் கண்டிப்பா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கண்டிப்பா வராது. கேஸ்ட்ரிட்டிஸ், அதாவது நம்ம உணவை ரொம்ப வேகமா மென்னு சாப்பிட்றப்போ இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் ஏற்படுது. ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்ம வேகமா உணவுகளை சாப்பிட்டு உள்ள தள்ளுறப்போ அது செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனாலதான் இது ஏற்படுது. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே உணவை மெல்லமா மென்னு முழுங்குறது தான் உங்களுக்கு சிறந்தது. எப்பவுமே நீங்க சாப்பிட்றப்போ ஒரு வாயும் மினிமம் 20 முறையாவது அதை நல்லா மென்னு உங்க உமிழ்நீரோட சேர்ந்து மென்னு முழுங்குறப்போ உங்களுக்கு டைஜஷன் சீக்கிரமா கிடைக்கும். அந்த வாய்வு உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹார்ட் டிசீஸ். ஏன் இந்த இதய நோய் வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு உடற்பயிற்சி ரொம்ப கம்மியா பண்றதுனால மட்டும்தான். எப்பவுமே உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் or 30 மினிட்ஸ் வாக் பண்ணீங்கன்னா கூட போதும். பின்னாடி இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கம்மியாகும். உணவு முறைகள்ல நீங்க என்ன மாத்திக்கலாம் அப்படின்னா உங்களோட உணவுல கீரை, முந்திரி, மீன் இந்த 3 ஐட்டமும் அதிகமா நீங்க சேர்த்துக்கிறப்போ உங்களுக்கு இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு பின்னாடி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது நம்மளோட எலும்பு தேய்மானம். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா
நம்ம உடம்புல எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் இருக்குங்க. ஆனா நம்ம அதை சரியான முறையில அதுக்கு திருப்பி தேவைப்படுறப்போ நம்ம அதை புரோட்டீனும் கால்சியமும் கொடுக்கல அப்படின்னா அது நம்ம எலும்புல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இதனாலதான் நமக்கு கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான அந்த கால்சியம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பால், எள், கீரை இந்த மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா சீக்கிரமா எலும்பு தேய்மானம் ஆகாம நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஆன்சைட்டி, பதற்றம். ஏன் நம்ம அடிக்கடி பதற்றம் ஆகுறோம் அப்படின்னம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல சோசியல் மீடியா நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு நேச்சுரலாவே அந்த பதற்றம் நம்ம உடம்புல வர ஆரம்பிச்சிடுது. இந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்கு நம்ம மொபைல் டைமிங்கை குறைச்சாலே போதும், அந்த பதற்றத்தை நம்மளால குறைக்க முடியும். இதை நம்ம வாழைப்பழம், பருப்பு சாப்பிடுறப்போ நமக்கு அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், நம்ம உடம்புல ஏற்படுற ஆன்சைட்டி குறையும். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்சாம்னியா. என்னன்னா தூக்கமின்மை. ஸ்கிரீன் டைமிங்கை நம்ம குறைச்சா நமக்கு தூக்கம் வந்துடும். எப்பயுமே தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்க எல்லா லைட்ஸையும் டிம்மா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் டைமிங்கே இருக்கக்கூடாது. 1 ஹவருக்கு முன்னாடியே மொபைல் அண்ட் டிவி ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா தூக்கம் சீக்கிரமா வரும். இதுக்கு எந்த மாத்திரை மருந்தும் தேவையில்லை. நீங்க கரெக்டான முறையில பழகுனீங்கனாலே போதும். எக்ஸ்ட்ரா டிப்பா நீங்க லாவெண்டர் ஆயில் மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸ் உங்க தலைவாணிலையோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா தூக்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த தூக்கமின்மைக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாமா? படுக்கிறதுக்கு முன்னாடி பால் அல்லது சாதாரண உணவு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வர்றதுக்கு அது உதவுங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போறது டிமென்ஷியா. என்ன அப்படின்னா ஞாபகம் மறதிங்க. ரொம்ப நேரம் டிவி பார்க்கறதோ இல்ல ஏதாவது ஒரு செயல்ல ரொம்ப நேரம் நம்மளோட பிரெயினை வேற எந்த இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாத செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அது என்ன ஆகும்னா நம்ம பிரெயின் ஃபாக் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இதனால நாள்பட உங்களுக்கு ஞாபக மறதிகள் அதிகமா ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பழங்கள் மற்றும் பருப்புகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. பிரெயினை நீங்க ஆக்டிவேட் பண்ற மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பின்னாடி டிமென்ஷியா வர்றது கண்டிப்பா குறையும். அதே மாதிரி நீங்க அதிகமா புக் படிச்சாலும் சரி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டிமென்ஷியாவை தடுக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிட்னி ஸ்டோன். நிறைய பேருக்கு நீங்க நினைப்பீங்க தண்ணீர் குறைவா குடிக்கிறனால மட்டும்தான் நமக்கு கிட்னி ஸ்டோன் வருதுன்னு. அது கிடையாதுங்க. நம்ம தண்ணீரை குடிச்சா மட்டும் போதாதுங்க. கரெக்டா நமக்கு சிறுநீர் வரப்போ அதை ப்ராப்பரா கழிச்சோம்னா மட்டும்தான் நம்ம யூரினரி பேக்ல அந்த சால்ட் மாதிரியான படிவம் சேரதான் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. அது சேராம இருக்கணும்னா கரெக்டா தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாம சிறுநீர் கழிக்கிறதும் சரியான நேரத்துல இருக்கணும். ரொம்ப நேரம் அடக்கி வைக்கிறது ஆரோக்கியமானது கிடையாது. நீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த மாதிரியான நீர் சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறதுனால நம்ம கிட்னி ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸியான ஹேபிட் பாத்தீங்கன்னா சிப் வாட்டர் ஹேபிட். அதாவது டெய்லியுமே காலையில இருந்து நம்ம உறங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அப்பப்போ தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா பருகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது விட்டமின் டிஃபிஷியன்சி ஏற்படுறதுக்கு முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய ஒளியை சரியான நம்ம உடம்புக்கு கொடுக்காததுனால மட்டும்தான். இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி ஏற்பட்டது அப்படின்னா நம்மளோட பெரிய ஆர்கனான ஸ்கின் நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால டெய்லியுமே காலையில ஒரு 10 நிமிடமாவது சூரிய ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். முட்டை மற்றும் பால் நீங்க ரெகுலரா ஃபுட்ல சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும் உங்க உடம்புக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லிவர் இஷ்யூ தாங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு வர்றது. அந்த லிவர் இஷ்யூ ஏன் வருது அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது ரொம்ப நாள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம பொரித்து சாப்பிடுறது மூலியமா தான் நமக்கு இந்த லிவர் ப்ராப்ளம் வருது. சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொரிச்சு சாப்பிடுற உணவுகளை குறைச்சோம் அப்படின்னம்னாலே நம்மளோட லிவர் கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும். பீட்ரூட், கீரை, நன்னாரி இது 3ஐயும் நம்மளோட உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிறப்போ நம்மளோட லிவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வாக் பண்ணணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆஸ்மா வரதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மூச்சு குழல்ல தூசி போய் தங்குறது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீடை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கலாம். தூசி இல்லாம நம்ம லங்ல போய் டெபாசிட் ஆகுற டஸ்ட்னாலதான் இந்த ஆஸ்மா ஏற்படுது. நம்ம இதுக்கு பிராணாயாமம், மூச்சு பயிற்சி அதிகமா செய்யறப்போ நம்மளோட லங்ஸ் நல்லா விரிஞ்சு சுருங்குது. அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபியூச்சர்ல ஆஸ்மா வராம கண்டிப்பா நம்மளால தடுக்க முடியும். இதுக்கு அருமையான உணவுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் அண்ட் தேன். இது ரெண்டுமே சூப்பரான ஆன்டிபாக்டீரியல்.
நினைவுல வச்சுக்கோங்க, நோய் உடனே வர்றது கிடையாது. அன்றாடம் தினசரி நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகள்னாலேயும் மட்டும்தான் நோய்கள் வருது. அந்த பழக்க வழக்கங்களை நம்ம டெய்லி மாத்திக்கிட்டாலே போதும், நோய்கள்ல இருந்து கண்டிப்பா நம்மள பாதுகாக்கலாம், ஆரோக்கியமா வாழலாம். நம்ம தினமும் சாப்பிடுற உணவு, நீர் இத ரெண்டையுமே சரியான முறையில சரியான நேரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் கிடைச்சிரும். கடவுள் நமக்கு அதுக்காக தான் அதை இயற்கையா படைச்சிருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ பார்க்கணும்னா யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நலமாய் வாழ்வோம், நரத்தை பரப்புவோம்.